ஸ்டூடெண்ட் பேரண்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை என் கூட மாணவர்களோ இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸோ என் கூட பகிர்ந்துக்குவாங்க. பட் அந்த சிஸ்டம் எப்போவுமே எந்த ஒரு சிஸ்டமுமே 100% ஃபீல் பண்ணாது. தப்பை ட்ரை பண்ணி கற்றுக்கும் போது தான் அடுத்ததை நம்ம அதை பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஊரில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, சில காலேஜஸில் வரிட்லி மெனி காலேஜஸில் அந்த ஸ்டூடெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பண்ண முடிஞ்சதுன்னா தென் தே ஆர் தி பெஸ்ட். ஜாமெட்ரி பேஸ்ட், படம் பார்த்து கற்றுக்கொள்வது, அதுக்கப்புறமா கையில் செஞ்சு கற்றுக்கிறது. ஸோ தோஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஆக்சுவலாக வந்து ஒரு கிட்ஸ்லேருந்து நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு காரியங்கள் தான். ஸோ நம்ம ஊரில் அந்த ரேகாபதி சீதாபதிலாம் அந்த பதிகள் சொல்லுவாங்க, 14 பதிகள். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 14th பதி வந்து பண்ணும்போது லைக் அவங்களால ரிவர்ஸில் சொல்ல முடியும். சில இடங்கள் 2 விதமாக நம்ம ஒன்று பிரிக்கலாம். ஒன்று புரிஞ்சு படித்து மனப்பாடம் பண்ணுறது, அவர் புரிஞ்சு படித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. புரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையுமே மனப்பாடமே பண்ணிட்டாக்க தென் புரிஞ்சிக்க முடியாது. லெட் இட் பி சுந்தர் பிச்சை ஒரு அடோபோட சிஓ, நீங்கள் சத்யநாதில் நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் சிஸ்டத்துலேருந்து வந்தவங்க தான். ஸோ அதுக்காக இந்த சிஸ்டம் வந்து நான் ஃபெயிலியராக போயிடுச்சு நான் சொல்ல முடியாது. வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் வந்து இட்ஸ் அன் அப்ரோச் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். யூ மெமரைஸ் இட் ஃபர்ஸ்ட், தென் அப்ளை இட். இன்னொரு வழி இருக்குது வேர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ளை. 12th சொல்லலை, நம்ம ஏன் 10+2 அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது. வேர் நம்ம 10th வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு பேசிக் எஜுகேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். CHO டிவி சார்பாக நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கவர் வெரி குட் டியூட்டர், வெரி குட் ட்ரெயினர், இன்னும் இப்படி பல விஷயங்கள் அவரை பத்தி நாம சொல்லிக்கிட்டே போகலாம். வெரி வார்ம் வெல்கம் மிஸ்டர் வசந்த். தேங்க்யூ. டு ஸ்டார்ட் வித், உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? Tutor வந்திருக்கேன் for competitive exam for about more than 1.5 decades and so, and I've been a voracious talker, like I mean to say like I'm a stage talker for science as well as on general, on academics, on motivational speaker as well. I have counseled more than 150 students and so, and personally, and I have mentored many of them. So, and yeah, like been on this field of academics for about more than nearly about 18 years. Thoroughly doing ennaal enna seiya mudiyumo, I'm just doing it. And also like I'm a voracious reader to say like எது கிடைச்சாலும் படிக்கக்கூடிய ஆளுன்னு சொல்லலாம். அந்த பட்டாணி சுண்டல் பேப்பர்லேருந்து எது கிடைச்சாலும் படிக்கக்கூடிய ஆளுன்னே சொல்லலாம். And voracious researcher as well, researcher of many fields as well. So I have researched on not just on physics, I have done my personal research on maths as well, and then on stock brokings and on psychology. And so like I used to, because I do psycho counseling for academic psycho counseling to be specific, and ஏன்னா ஸ்டூடெண்ட் பேரண்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை என் கூட மாணவர்களோ இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸோ என் கூட பகிர்ந்துக்குவாங்க. ஸோ அவங்க கூட நம்ம நேராக பேசி ஷேர் பண்ணி அவங்களுடைய விஷயங்கள் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சம்டைம்ஸ் பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்கள ரொம்ப பாதிக்கும், ஆர் வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இஷ்யூ பாதிக்கும். ஸோ தட் லைக் அவங்கள அதுலேருந்து வீட்டு போனது எப்படி கொண்டு வருதுன்னு. ஸோ ஐ மீன் ஐ ஹவ் பீன் ஆன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் ஆஃப் அகாடமிக்ஸ்குள்ளேயே சொன்னால் பீன் ஆஃப் on one end to another end. So have been working with students. So to say like வருஷத்துக்கு நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிஞ்சதுன்னா I will get a call of about 100 to 150 people like wow, every that's year really to get an ஏன்னா எனக்கு தெரியாது அவங்க யாருன்னு கூட, எனக்கு முகம் கூட எனக்கு தெரியாது. பட் I get it through recommendations from school teachers or school principals. எனக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி யாராவது கூப்பிடுவாங்க. அட் த சேம் டைம் லைக் நிறைய ஸ்கூல் பிரின்சிபல்ஸே கூப்பிட்டு சில பேர் வந்து if some miss they found like இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா then I will be doing that as well. So ஓகே, மக்களோட பார்வையில இருந்து ஒரு கேள்வி. எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியாவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Is it suitable for current trend, current youth? And what are the changes you expect to happen? எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த அளவில் வந்து 2 விதமாக நான் பிரிக்க முடியும். ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம ஒரு சிஸ்டமாக ரெடி பண்ணுறோம். பட் அந்த சிஸ்டம் எப்போவுமே எந்த ஒரு சிஸ்டமுமே 100% ஃபில் பண்ணாது. அதனுடைய மேக்ஸிமம் ஃபில்மெண்ட்டு 80 or 85%. அப்படி இருக்கிறப்போ வச்சிருக்கக்கூடிய லெஃப்ட் அவுட்ஸ் ஒரு 15 to 20% அது எப்போவுமே இருக்கும். அண்ட் அந்த 80%ம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களால கரெக்டாக கிராப் பண்ணி அவங்களால அதுக்குள்ளே சேல் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டாக்க, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தரை வந்து ஒரு ஜாபுக்கு எடுக்கணும் அப்படின்னாக்கா அவருக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அவங்களை இன்டர்வியூ வச்சு நம்ம எடுப்போம். அவங்கள என்ன பேஸ் பண்ணி நான் இன்டர்வியூ எடுக்கணும்? அவங்க ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்க என்ன டிகிரி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்து அவங்க அதில் என்ன படிச்சிருக்காங்களோ அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, புரிஞ்சு படிச்சிருக்காங்களா, அது அவங்களுக்கு தெரிஞ்சு, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அவங்களுக்கு அதில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்கில் எவ்வளோ இருக்குது. நான் ஒரு கம்பெனி வந்து என்ன யோசிப்பான், நான் அவனுக்கு சொல்லித்தரணுமா இல்லை அவனுக்கே தெரியுமா?
ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியும் அவர் ஏன்னா அவங்களுடைய எம்ப்ளாயிக்கு அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது ஒரு கம்பெனிக்கு தெரியணும். ஸோ தட் அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு அது லாபமாக வரணும். எனி கம்பெனி இஸ் ஃபார் ப்ராஃபிட். ஸோ அப்போ எனி இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபார் ப்ராஃபிட்டுங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்கில்டு லேபர் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் CTC, ரைட்? தட் இஸ் காஸ்ட் டு கம்பெனி. அதை பற்றி பேசுறீங்க. கம்பெனி ஹாஸ் டு இன்வெஸ்ட் ஆன் ஒன் பர்டிகுலர் பர்சன். அதுக்கு முன்னாடி யூ சீ நாட் ஜஸ்ட் எ கம்பெனி, ஈவன் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும்னா கூட அந்த ஆர்கனைசேஷன் கூட இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஒரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு தேவையான விஷயங்களை நகர்த்தணும். ஸோ அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வைப்ரண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவைப்படுது. ஒரு ஸ்டூடெண்ட்டும் அந்த வைப்ரண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்க வேண்டிய தேவையில் இருக்கிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து படித்தாலே பெரிய விஷயமா இருந்தது. நம்ம ஊரில் ஒரு டிகிரியே பெரிய விஷயம். லைக் டிகிரி படித்தாலே பெரிய விஷயம். அவன் டிகிரி படித்தவங்க ஊர்லேயே முதல்ல டிகிரி படித்தவங்க அந்த மாரிலாம் பேசுவாங்க. இன்னைக்கு இன்ஜினியரிங் பார்த்தோன்னா இட்ஸ் குவைட் காமன். லைக் நிறைய பேர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்க. ஸோ பட் நம்ம அப்போ அடுத்த கட்டத்துக்காக போகணும், மாஸ்டர் டிகிரி படித்தாங்கன்னு போகணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக தாண்டி இப்போ PhD லெவல் வந்து கொஞ்சம் பெருசாக பார்க்கப்படுது, அவ்வளோதான். பட் அதுக்கு அடுத்ததாக வெறும் டிகிரி வச்சு மட்டும் அவங்களால எதாவது பண்ண முடியுதான்னு கேட்டால் முடியலை. ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜிஸும் அவங்க கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தேவையான மற்ற விஷயங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டை செய்ய வேண்டியதாக இருக்குது. லைக் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போதுன்னா அதுக்கான கோர்சஸும் அவங்க பேரலாக பண்ண வேண்டியதாக இருக்கா. டிகிரியும் படிக்கணும், சைமல்டேனியஸாக இதுக்கான கோர்சஸும் அவங்க படித்தா தான் அவங்க மார்க்கெட்டுக்கு அவங்க வரும்பொழுது they can sell themselves. ஸோ that's more important, right? ஸோ லைக் அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு வரும்பொழுது லைக் இதில் ஒரு 100 people இருக்காங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் எம்ப்ளாயபிளாக அவங்களுக்கு ஈஸியாக இருக்க முடியும். பட் அந்த 90% வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கான விஷயங்களை அவங்க எப்படி கற்றுக்க போகிறாங்க, அவங்களை எப்படி முன்னாடி நகர்த்திக்க போகிறாங்க. சில பேர் வந்து ஃப்ரம் த சைல்ட்ஹுட் ரொம்ப பிளான் பண்ணி அவங்களுடைய பேரண்ட்ஸ் கொஞ்சம் வளர்த்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ குட் see that like some people like 6ஆம் கிளாஸ்லேருந்து அவங்களுடைய படிப்பெல்லாம் வந்து அவங்க ஒலிம்பியாடுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் கோடிங்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வெல் ப்ரிப்பேர்டாக வரக்கூடிய பசங்களையும் நம்ம பார்க்குறோம். சைமல்டேனியஸாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்காத ஒரு குழந்தைங்களையும் பார்க்குறோம். ஈவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் இருந்தாலும் அது எப்படி சரியாக பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் நாம் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்க முடியுமா, அதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறவங்களையும் நம்ம பார்க்குறோம். பட் வெறும் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து we can learn, that can give you an opportunity to learn what is around you, but that is not enough when you come out of it. You should definitely train. You are given counseling. நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்க, ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. ஸோ we have different patterns, right? இப்போ இன்ஜினியரிங் எடுத்தோம்னா CSE இருக்குது, IT இருக்குது, பயோமெட் இருக்குது, பயோடெக் இருக்குது, தென் யூ ஹவ் மெக்கானிக்கல், சிவில், இட்ஸ் a wide area. அதே மாதிரி MBA இருக்காங்க, ஆர்ட்ஸ் குரூப்பும் இருக்காங்க. நிறைய காலேஜஸில் இன்னைக்கு இருக்க பிக்கஸ்ட் ட்ராபேக் என்ன அப்படின்னா, கிளாஸ் ரூமுக்கு வராங்க ப்ரொஃபஸர்ஸ், they just project. அவங்க பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இதுதான் திஸ் இஸ் சப்போஸ் யூ டேக்கிங் அபவுட் ஜாவா ப்ரோக்ராமிங் ஆர் டாக்கிங் அபவுட் C++, எது எடுத்தாலும் திஸ் இஸ் அ ப்ரோக்ராம், அவுட்புட் இது, யூ ஜஸ்ட் டேக் டவுன் த நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ ட்ரெயினர் அந்த மெத்தட் கரெக்டாக இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி செஷன் நடக்கும்போதே ப்ரோக்ராமை மேனுவலாக எழுதி அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறது பெட்டர்? விச் ஒன் இஸ் பெட்டர்? ஸோ தட் இஸ் ரைட். லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணுறது தான் கரெக்டான மெத்தடாக இருக்க முடியும். அண்ட் சைமல்டேனியஸாக இவங்க கோடு எழுதி பார்க்கும்போது நீங்கள் ஸ்டூடெண்ட்டும் கோடு எழுதுங்க அப்படின்னு சைமல்டேனியஸாக சொல்லிட்டு அந்த கோடை வந்து ஈஸியாக ப்ரொஜெக்டர் ஸ்கூலில் பண்ண முடியும் தாராளமாக. அதெல்லாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய கம்ப்யூட்டர்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வித்தின் ஒரு சர்வர் ஒன்று வச்சோன்னா போதும். வி கேன் ப்ரொஜெக்ட் அவருடைய ஒவ்வொரு ரூல்ஸும் கொடுத்துடலாம். பிரெயின் ஸ்டார்மிங் அஃப்கோர்ஸ் லைக் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MITலாம் அந்த மாதிரி தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் இப்போ ஒரு ப்ரொஃபஸர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பைத்தான் கோடிங் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் ஆரம்பிச்சதுனால நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அவங்க பைத்தான் கோடிங் கிளாஸ் இருக்குதுனாக்கா they just go அந்த பைத்தான் வந்து இந்த மாதிரி தான் கோடு இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ரொம்ப டீட்டெயிலாக ஒரு குழந்தைக்கு போய் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு போய்ட்டு நம்ம போய் சொல்லுவாங்க. ஸோ இன் சென்ஸ் லைக் வாட் இஸ் அ கேரக்டர், கிராமர்னா என்ன, அந்த கிராமர் எப்படி இருக்குது, எப்படி சின்டாக்ஸ், எஸ் அந்த கிராமர் எப்படி இருக்குது, நார்மலாக ஒரு இங்கிலீஷில் கிராமர் எப்படி இருக்குது, கம்ப்யூட்டரில் கிராமர் எப்படி இருக்கு, ஒரு சின்டாக்ஸ் எப்படி இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும், இதேமாரி ஃப்ரேம் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி டைப் பண்ணால் தப்பாக வரும், நீங்கள் வேணால் டைப் பண்ணி பாருங்கம்மாங்க. ஸோ அப்போ பசங்க போய் அதை டைப் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்பாட் அவங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கும், அவங்க டைப் பண்ணி பார்க்கலாம். அப்போ அது தப்பு, ஆமாம் டைப் பண்ணால் தப்பாக இருக்குது, தப்பை ட்ரை பண்ணி கற்றுக்கும் போது தான் அடுத்ததை நம்ம அதை பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ அதை கற்றுக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை என்னென்னலாம் தப்பாக ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லி தராங்க. ஸோ அப்போ வந்து அந்த தப்பாக டைப் பண்ணி கற்றுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் அவங்களுக்கு வந்து ஓகே அப்போ இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒவ்வொரு மெத்தடாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவங்க ஓகே இது இந்தமாரி பண்ணும்போது இந்தமாரி ப்ரோக்ராம் எழுத முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு என்ஃபேக்டோரியலில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமாக எழுதுங்க.
அப்படின்னு எழுதுனாக்கா அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் n × n - 1 1 × 2 நான் எப்படி எழுதுறது, 1 × 2 × 3 நான் எப்படி எழுதுறது. ஸோ ஸ்லோலி தே ட்ரை டு பில்ட் அப் அண்ட் ட்ரை டு ரன் அ ப்ரோக்ராம். அண்ட் அப்போ அது கிளாஸ்லேயே நடக்கும்போது அவங்க ஒன்று கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹோம்ஒர்க்குன்னு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்கும்பொழுது நீங்கள் இதெல்லாம் அப்படியே பில் பண்ணிட்டு வாங்க ஓகே அப்படின்னு கொடுக்கும்பொழுது அசைன்மெண்ட்டை வந்து அவங்க திருப்பி போயிட்டு செஞ்சுட்டு வரும்பொழுது தே ஆர் பீப்புள் லேர்னிங் அ லாட். ஸோ அந்தமாரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டமும் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா சில காலேஜஸில் டு சே லைக் அட்மிட்டட்லீஸ்ட் டு சே வரிட்லி மெனி காலேஜஸில் அவங்க கொண்டு போயிட்டு நிறைய விஷயங்களை கொடுத்துட்றாங்க. அது அப்படியே ஒரு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய மனப்பான்மை நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இருக்குது. அதையும் அவங்க மனப்பாடம் அந்த ஸ்டூடெண்ட்டே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காமல் அந்த ஸ்டூடெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பண்ண முடிஞ்சதுன்னா தென் தே ஆர் தி பெஸ்ட் ப்ரோக்ராம். சாரி டு கான்ட்ரடிக்ட், பட் நீங்க சொல்ற இஷ்யூ ஒரு அப்ரோச் வந்து நிறைய காலேஜஸ்ல இல்ல. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், பி ஸ்பெசிஃபிக் ஆன் த டாபிக், பட் நிறைய காலேஜ்ல அந்த மாதிரி இல்ல. நீங்க சொல்ற அந்த மெமரைஸ் பண்ணி எழுதக்கூடிய கான்செப்ட் தான் இருக்கு. ஜஸ்ட் லைக் a + b ^ 2 a² + 2ab + b². பட் அதே ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க போய் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி யூ ஆர் ப்ரூவிங் தட் a + b ^ 2 = this. அதே a + b ^ 2 you can prove it that a² + b² + 2ab using geometry. அது கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியலன்றாங்க. இல்லை அதுக்கு தான் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு தான் வந்து சிபிஎஸ்சியில் என்ன பண்ணாங்க, மேத்தமெட்டிக்ஸ்க்கு வழக்கத்துக்காகவே ஐ திங்க் அரௌண்ட் 2006 வந்து அவங்க மேத்தமெட்டிக்ஸ் லேப்னு ஒன்று கொண்டு ஆரம்பிச்சாங்க. 2005. Can you be more specific about what is the lab? அவங்க மேத்தமெட்டிக்ஸ் லேப்னு ஒன்று கொண்டு வர ஆரம்பிச்சு. ஸோ மேக்ஸை வந்து ஜஸ்ட் லைக் எப்படி வந்து ஃபிசிக்ஸ் லேப் இருக்கும், கெமிஸ்ட்ரிக் லேப் இருக்கும், அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு லேப் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. தட் ஐ எம் சேயிங் அபவுட் லைக் 2005-06 அந்த பீரியட்லேருந்தே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் ஓகே. ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் லேப்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து a² + b² இப்போ ஒரு c² அப்படின்னாக்கா இப்போ ஒரு பில்ட் ஜாமெட்ரி. ஸோ லைக் ஒரு ட்ரையாங்கிள் நம்ம கட்டணும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடில் 2 சைடு, ஒரு சைடு a இன்னொரு சைடு b அப்படின்னாக்கா what is a²? That's going to be the square of that one. Yes. And b² is that's going to be the square of this one. So அப்போ இந்த c வந்து if you build another square of using the c and they try to measure the area of it and match it out. So some of the areas and they match it out. So அந்த மாதிரி அவங்க ஜாமெட்ரிஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஜாமெட்ரி பேஸ்டு படம் பார்த்து கற்றுக்கொள்வது, அதுக்கப்புறமா கையில் செஞ்சு கற்றுக்கிறது. ஸோ தோஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஆக்சுவலாக வந்து ஒரு கிட்ஸ்லேருந்து நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு காரியங்கள் தான். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்றா பேக்கஸ் ட்ரைனிங். ஸோ அது வந்து ரொம்ப அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அந்த கையால் செஞ்சு அவங்க கற்றுக்கிட்டு நம்பரிங் சிஸ்டம்ஸ். இந்த நம்பரிங் சிஸ்டம்ஸ்லாம் ரொம்ப டெக்னாலஜி ஓல்டுன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் வந்து 2000-3000 இயர்ஸாகவே நமக்கு அந்த நம்ம டெக்னாலஜி சிஸ்டம்லாம் நம்மகிட்ட இருக்க தான் செஞ்சுது. எப்படி வந்து நான் நம்பரிங் சிஸ்டம் 1 2 3 என்றது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஊரில் அந்த ரேகாபதி சீதாபதிலாம் அந்த பதிகள் சொல்லுவாங்க, 14 பதிகள். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 14th பதி வந்து பண்ணும்போது லைக் அவங்களால ரிவர்ஸில் சொல்ல முடியும் ஒரு விஷயத்தில். அண்ட் ஓல்டு எஜுகேஷன் சிஸ்டமில் இன்னொன்று என்ன விஷயம் இருந்ததுன்னா சில இடங்கள் 2 விதமாக நம்ம ஒன்று பிரிக்கலாம். ஒன்று புரிஞ்சு படித்து மனப்பாடம் பண்ணுறது, அவர் புரிஞ்சு படித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இன்னொரு இடங்களில் வந்து ஒரு மனப்பாடம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா உனக்கு புரிஞ்சது நீ செஞ்சால் உனக்கு அதில் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இந்த 2 சிஸ்டத்தில் வந்து எது ஈஸியாக என்னால் கொண்டு போய் ஈஸியாக சேர்க்க முடியுது அப்படின்னு நான் பார்க்க முடியுது. எனக்கு வந்து ஒரு புரிஞ்சு படிக்க வச்சு அவனை கொண்டு போயிட்டு ஒரு வேல்யூபிள் ஒரு பர்சனாக மாற்றணும் அப்படின்னாக்க தென் அந்த புரிஞ்சு படிக்க வச்சு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு டீச்சரும் தேவைப்படுது. ஓகே. ஸோ அந்த டீச்சர் இருந்தால் கரெக்டாக அதை கம்யூனிகேட் பண்ணி அவங்க கொண்டு போய் அதை பண்ண முடியும். இப்போது அந்த டீச்சரால் அதை பண்ண முடியலன்னா அப்போது இன்னொரு வழி என்ன இருக்குது? ஸோ அவங்கள வந்து அதை மனப்பாடம் பண்ண வச்சுறது, அதுக்கப்புறமா நீயா புரிஞ்சுக்கிட்டு போய் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இட் இஸ் சம்திங் லைக் அப்போது இப்போ இதில் என்னென்னா இதில் வரக்கூடிய ட்ராபேக் என்னென்னா புரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையுமே மனப்பாடமே பண்ணிட்டாக்க தென் புரிஞ்சுக்க முடியாது. மைண்டில் எல்லாமே கிளாக் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா போயிட்டு அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது எங்கே எது அப்ளை பண்ணணும்னு தெரியாது. ஓகே. So that lays actually வந்து I cannot say that the education, I mean the total system has failed. ஏன் அப்படின்னா ஒரு விதத்தில் வந்து பார்க்கும்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடி செக்டரில் வந்து தமிழ்நாடு பசங்க தான் ரொம்ப முன்னாடி நிற்கிறாங்க. அண்ட் பெங்களூரில் போட்டிங்கன்னா நிறைய பேர் தமிழ் பசங்க வேலை செய்கிறாங்க, ஈவன் யூஎஸில். ஸோ ஆனால் எல்லாமே இந்த சிஸ்டத்துலேருந்து வந்தவங்க தான். ஓகே. அண்ட் இந்த சிஸ்டத்துலேருந்து வந்து அவங்களால பெட்டராக ஷைன் ஆக முடியுது. அண்ட் பெட்டராக இப்போ வந்து லெட் இட் பி சுந்தர் பிச்சை ஒரு அடோபோட சிஇஓ, நீங்கள் சத்யாநாதில் நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் ஸோ எல்லா சிஇஓஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தேம் வாஸ் இந்தியன்ஸ். அண்ட் அந்த இந்தியன்ஸாக வரதுக்கான மேஜர் ரீசன் அவங்க இந்த சிஸ்டத்துலேருந்து வந்தவங்க தான். ஓகே. ஸோ அதுக்காக இந்த சிஸ்டம் வந்து நான் ஃபெயிலியராக போயிடுச்சு நான் சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆயிருக்கான்னு சொன்னால் அது இல்லை. It has its own drawbacks. As I said you, like ஒரு சிஸ்டம் வந்து மேக்ஸிமம் 80% தான் போக முடியும் எந்த ஒரு சிஸ்டமே. ஸோ what do you think about Vedic mathematics? அதை வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா? ஏன்னா நிறைய இடங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் வந்து இட்ஸ் அன் அப்ரோச் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ மீன் ஒரு மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது.
இப்படி தான் கால்குலேஷன் பண்ணணுங்கிறது. சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா if you are measuring as 54 squared, இது வந்து normally you have to measure as 54, 5 into 4, 5 into 4. But Vedic mathematics, what they say is, what is 5 into 5? 25, right? So what is 4? 16. Again 5 into 4 is 20, 12, so 40. In no moment I get the answer as 2916. இல்ல மாடர்ன் இந்த மெத்தட் வந்து it can be implied by students or what, or can be implied using computers. இல்ல அதுதான் இதே பாத்தீங்கன்னா இதுதான் மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸும் இதே தான். நம்ம 54 into 54, 5 into 5, 25 இந்த மாதிரி இதுதான் அவங்களும் கொண்டு வராங்க. ஸோ 5 4s are 20, 5 5s are 25 இது மாதிரி இதுதான் அவங்களும் கொண்டு வராங்க. நான் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. The thing is which is more faster. ஸோ இப்போ வந்து இப்போ வேதிக் மேத்தமெட்டிக்ஸில் if you know squares you can do it faster. Okay. If you not know squares you have to do it regular math. ஸோ இப்போ என்னன்னா இப்போ நமக்கு என்ன தெரியுமோ அது வேதிக் மேத்தமெட்டிக்ஸோட மெத்தட் என்னன்னா இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டாவது வே தான். லைக் யூ மெமரைஸ் இட் ஃபர்ஸ்ட், ஆல் தீஸ் திங்ஸ் யூ மெமரைஸ் இட் ஃபர்ஸ்ட், தென் அப்ளை இட். Okay. So இன்னொரு வழி இருக்கு where you can understand and apply. For an example, இதே 54 square I can do the 50 plus 4 the whole square, which is much more easy for me. Okay. Can you just explain like for an example, இப்போ a plus b the whole square formula ஒருத்தனுக்கு அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா then அங்க அப்ளை பண்ணிடலாம். 50 plus 4 the whole square, 50 square, 55 into 5 25 double 0 plus 4 square 16, 2 into 50 into 4. ஸோ அதை அப்ளை பண்ண ஆன்சர் வரும். ஆர் அதை வந்து 50 plus 4 into 50 plus 4 ப்ராக்கெட் போட்டு 50 into 50, 50 into 4, 4 into 50, 4 into 4 போட்டு அவங்க எழுத முடியும். ஸோ இந்த சென்ஸ் இது இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு இது கிடையாது. கால்குலேஷன்ஸ் எப்பவுமே இப்படி தான் பண்ணணுங்கிற ஒன்று கிடையாது. ஸோ இட் இஸ் அபவுட் லைக் த வே தட் நமக்கு என்ன ப்ராசஸ் சரியாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணக்கூடியவங்கள தான் அதான் சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வேரியஸ் கேட்டகரிஸ். ஒருத்தர் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஐ ஹவ் சீன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ நோஸ் இன் டு அவுட், லைக் வந்து ஒரு புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் கூடிய அத்தனை ஃபார்முலாவும் உனக்கு தெரியும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நம்ம சொல்லி தர முடியும். அவனுக்கு அந்த ஃபார்முலா தெரியும். ஆனால் அந்த ஃபார்முலாவை எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஏன்னா ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். அது என்ன கண்டிஷனில் அதை எங்கே அப்ளை பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஃபார்முலா மனப்பாடம் பண்ண முடியாத ஒரு ஸ்டூடெண்ட் கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், அப்போ அவங்களுக்கான ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடில் தான் நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியும். நீங்கள் இதை சொல்லும்போது ஐ கெட் அ தாட் ஹியர். என்னன்னா இப்போ ரீசென்ட்லி யூஜிசி, யூ ஆர் அவேர் ஆஃப் த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், தே brought a நியூ லாஜிக்னு சொல்லலாம். அதாவது 10 plus 2 plus 3 plus 2 இந்த இதில் படித்தவங்க மட்டும்தான் they can conduct be a professorன்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நீங்கள் கம்பல்சரின்னு நினைக்கிறீங்களா? அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. த மோஸ்ட் ஆஃப் தி அட்வான்டேஜ் என்னன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெதர் வி ஆர் கோயிங் அலாங் வித் இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஸோ ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும். ஒரு இன்டர்நேஷனல் சிஸ்டம்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்மளால் பண்ண முடியணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். அண்ட் இப்போ 10 plus 2 அப்படின்னு பண்ணும்பொழுது லைக் நம்ம ஏன் அந்த 10 plus 2 அப்படின்னு நம்ம பிரிக்கிறோங்கிறதுக்கான ரீசனும் இருக்குது. நிறைய பேருக்கு நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் 12ன்னு சொல்லலை, நம்ம ஏன் 10 plus 2 அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது. நம்ம 10வது வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு பேசிக் எஜுகேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒருத்தனுக்கு சாதாரணமான ஒரு 10வது எஜுகேஷனாக இது வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக இதனுடைய மேக்ஸ், இதில் வரைக்கும் கூட மேக்ஸ், இதில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் சோஷியல் அவனுக்கு தெரியும். ஈவன் ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸில் கூட அவங்க கேட்கக்கூடிய ஜிஐடி ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து அவங்க தே வில் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மேஜர்லி ஆன் லைக் சோஷியல் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ். அவங்க எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தெரியுமா, அதுதான் அவங்க பார்க்குறாங்க. மேக்ஸ் மட்டும் தான் அவங்க 12th வரைக்கும் பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் சம்திங் லைக் அப்போது நமக்கு தேவை அது வந்து கம்பல்சரி. லைக் இஃப் யூ வாண்ட் டு பி அன் ஆஃபீஸர், இஃப் யூ வாண்ட் டு பி லீடர், இஃப் யூ வாண்ட் டு பேசிக்காக நாம் என்ன இருக்கோ, நம்மளுடைய சுற்றி என்ன இருக்குது, அதனுடைய சயின்ஸ்ன்னு அதனுடைய சோஷியல் என்னங்கிற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் அறிவுக்கு அது தேவைப்படுது. ஃபண்டமெண்டல் நாலேஜுக்கு அது தேவைப்படுது. அதுக்கு அடுத்ததாக +2 நம்ம போகும்போது தட் இஸ் அவர் சாய்ஸ். அந்த 2 வருஷம் நம்ம சாய்ஸ், அது நம்ம பிரிக்கிறது. பட் அது நம்மளோட சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டோ பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அபவுட் லைக் 20 or 30 or even 60 or I think 60 plus கோர்சஸ் இருக்கு. ஐ கேன் டேக் ஆர்கிடெக்சர், ஐ கேன் டேக் பயோடெக்னாலஜி. ஐ மீன் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்லேயே ஆஃப் ரே பண்ணுறது கிடையாது நிறைய ஸ்கூல்ஸில். ஏன்னா அதுக்கான டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ ஐ கேன் லேர்ன் டைலரிங், ஐ கேன் லேர்ன் இது நிறைய இருக்குது அந்த மாதிரி. அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட கற்றுக்கலாம், ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நம்ம ஸ்கூல்ஸில் நம்மளால் அதுக்கான எல்லாத்துக்குமான டீச்சர்ஸை கொண்டு போய் ஆஃபர் பண்ணக்கூடியதோ, அந்த எஜுகேஷனை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவுக்கோ, அந்த அளவுக்கான டீச்சர்ஸோ நம்மளால் ஆஃபர் பண்ண, அது ஒரு பெரிய ட்ராபேக் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஸ்கூலுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. எத்தனை பேரை ஒரு டீச்சரை வைக்க முடியும் ஒரு +2க்கு, +1 +2க்கு? இத்தனை 60 கோர்ஸ் இருக்குன்னா 60 டீச்சர் வைக்க முடியாது.
ஓகே. அண்ட் அத்தனை பேருமே அத்தனை கோர்ஸ் எடுக்க போகிறது இல்லை. ஒரு ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க +1 +2க்கு 60 டீச்சர்ஸே அவங்க எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க? ஸோ அப்போ அவங்களோட லிமிடேஷன்ஸ்னால அவங்க ஸ்கூல்ஸ் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? ஜென்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது அக்கௌண்ட்ஸ் குரூப், அக்கௌண்ட்ஸ் வித் மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் மேக்ஸ், சயின்ஸ் வித் மேக்ஸ், சயின்ஸ் வித்தவுட் மேக்ஸ், இந்த மாதிரி அவங்க ஜென்ரலைஸ்டாக எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அண்ட் அந்த குறிப்பிட்ட கன்ஸ்டன்ஸ்குள்ளே அவங்க வச்சுக்கிறாங்க. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எடுத்துக்கலாம். ஓகே. அவங்க தாராளமாக எடுத்து அந்த கோர்சஸும் எடுத்து அவங்க பாஸ் பண்ணலாம். அண்ட் அவங்க ஏன்னா இப்போது சிபிஎஸ்சியில் எடுத்திங்கன்னா அவங்க பெஸ்ட்டு 5 தான் எடுப்பாங்க. எந்த ஒரு செகண்டரி எஜுகேஷன் சிஸ்டமாக இருந்தாலும் பெஸ்ட் 5 கோர்சஸ் அவங்க பார்ப்பாங்க. ஸோ லைக் வந்து இங்கிலீஷில் ஃபெயிலாக போச்சு, பரவாயில்ல வேற ஒரு சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருக்குன்னா they will go with it. டசன்ட் மேட்டர். ஸோ 5 சப்ஜெக்ட் பாஸ் ஆகிருக்கணும். ஓகே. அதனால் லைக் அதை மாதிரி நம்ம கோர்சஸும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஈவன் இப்போ நீட்டுக்கே பார்த்தீங்கன்னா they have opened a மேக்ஸ் குரூப் பசங்க கூட வாங்க, பயாலஜி. Let's come to NEET. அதை பற்றி நான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி we'll take a short break. Sure.